ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட அருமையான வழியிலே வாழ்த்தி வரவேற்பதில் கிறிஸ்து இயேசுவுக்குள் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மறுபடியுமாக இன்றைக்கும் நாம் சங்கீதம் 63 நாம் தியானித்து வருகிறோம். அந்த வகையிலே 63 நாங்கள் 1 சாமுவேல் புத்தகங்களிலிருந்தும் நாங்கள் பார்த்திருந்தோம். 3வது சங்கீதத்திலிருந்து தாவீது ராஜாவினுடைய சூழ்நிலையை குறித்து நாம் இந்த நாட்களிலே ஆராய்ந்து வருகிறோம். இந்த இடத்திலே சங்கீதம் 63வது சங்கீதத்திலே இருந்து ஒரு சில வார்த்தைகளை நான் பகிர்ந்து கொள்ளும்படிக்கு நான் விரும்புகிறேன். இந்த 3வது பாகத்தை நீங்கள் பார்க்கிற அருமையான சகோதரிகள் நாங்கள் வெளியிட்டிருக்கிற 2 பாகங்களை நீங்கள் பார்க்கும்படி உங்களை அன்போடு கூட நான் கேட்கிறேன். நீங்கள் பார்ப்பது மட்டுமில்லாமல் மற்றவர்களுக்கும் இந்த வீடியோவை நீங்கள் அறிமுகப்படுத்தும் பொழுது அவர்களும் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு தேவன் உங்களை பயன்படுத்துவாராக. மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். இந்த வீடியோவை பார்க்கிறவர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ச்சியாக சங்கீதம் 63 இன்றைக்கு பார்க்கக்கூடிய வசனம் எப்படி இருக்குதுன்றால் 6வது வசனத்தையும் 7வது வசனத்தையும் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். என் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும் பொழுது ராஜாமங்களில் உம்மை தியானிக்கிறேன் என்று இங்கே தாவீது ராஜா சொல்லுவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதாவது அவருடைய சூழ்நிலை இப்பொழுது வனாந்திரத்தில் இருக்கிறது. அவருடைய வாழ்க்கையிலே எல்லாமே முடிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை போன்று காணப்படுகிறது. குறிப்பாக சொல்லப்போனால் அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே இந்த வனாந்திர வாழ்க்கையை மிகவும் அனுபவித்த ஒரு மனிதனாக இருக்கிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அவருக்கு முன்பதாக இருந்த இந்த சவுல் ராஜா தாவீதை பல இடங்களிலே வேட்டையாடும்படிக்கு தேடினதை நாம் வேதத்திலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த சவுலுக்கு பயந்து அவர் வனாந்தரங்களிலே பல இடங்களிலே அலைந்து திரிந்ததை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. கெபிகளிலும் குகைகளிலும் குண்டுகளிலும் வனாந்தரங்களிலும் தன்னுடைய வாழ்க்கையை எப்படியாவது காப்பாற்றிவிட தன் வாழ்வை காப்பாற்றி விட வேண்டும் என்ற சூழ்நிலையிலே தாவீது ராஜா பல இடங்களிலே வனாந்திரத்திலே அவர் அலைந்ததை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதன் பிற்பாடு அவர் ராஜாவாக இருக்கிற இந்த சூழ்நிலையிலே தன்னுடைய மகனின் நிமித்தமாக இப்பொழுது தப்பி அங்கே யூதா வனாந்திரத்துக்கு வந்திருக்கிறதை கவனிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த சூழ்நிலையிலே இந்த சங்கீதத்திலே அவர் எழுதியிருக்கிற ஒரு காரியம் என்னவென்றால், என் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும் பொழுது ராஜாமங்களில் உம்மை தியானிக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், ஒரு அருமையான தேவனுடைய மனிதன் சொல்லுகிற ஒரு காரியம். தன்னுடைய சூழ்நிலைகளை எதை குறித்தும் இங்கே விவரிக்காமல் ஆண்டவருடைய சமூகத்திலே சொல்லுகிற நான் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும் பொழுது, பாருங்கள், தன்னுடைய படுக்கையிலே அவர் இப்பொழுது ஒரு ஓய்வெடுக்கிற நேரம், தன்னுடைய எல்லா சூழ்நிலையிலும் இருந்து படுக்கின்ற அந்த தருவாயிலே அவர் கர்த்தரை தேவனை நினைக்கிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, ராஜாமங்களில் உம்மை தியானிக்கிறேன் என்று சொல்லுகிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, ராஜாமங்களிலே அவருக்கு ஒருவேளை நித்திரை இல்லாமல் இருந்திருக்கலாம். அவர் நித்திரை கொண்டு எழுந்திருக்கிற ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. அது சாமமாக இருக்கிறது, நடுச்சாமமாக இருக்கிறது. அந்த சூழ்நிலையிலே அவர் என்ன செய்கிறார் என்றால், உம்மை நான் தியானிக்கிறேன். ஆண்டவரை தியானித்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் தனக்கு செய்த நன்மைகளை தியானித்து கொண்டிருக்கிறார். கடந்த காலங்களிலே கர்த்தர் தன்னை நடத்தி வந்த காலங்களை அவர் தியானித்து கொண்டிருக்கிறார். அவருடைய வாழ்க்கையிலே ஏற்பட்ட துன்பங்கள் மத்தியிலும், இடுக்கங்கள் மத்தியிலும், நெருக்கங்கள் மத்தியிலும், போராட்டங்கள் மத்தியிலும் அவர் தேவனை தியானித்து கொண்டிருக்கிறதை இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அன்பு சகோதரியே, அது மாத்திரமில்லாமல் அடுத்த வசனத்திலே அவர் சொல்லுகிறார், நீர் எனக்கு துணையாய் இருந்ததினால் உமது செட்டையின் நிழலிலே களி கூறுவேன் என்று சொல்லுகிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அவர் அங்கே களி கூறுகிறேன் என்கிற ஒரு அருமையான ஒரு வார்த்தையை இங்கே பயன்படுத்தி இருக்கிறதை கவனிக்கக்கூடியதாக இருக்கு. பிரியமானவளே, நீர் எனக்கு துணையாய் இருந்ததினாலே உமது செட்டையின் கீழ் நான்
அங்கே வந்தடைந்திருக்க அந்த நிழலிலே நான் களி கூறுகிறேன் என்று பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான சகோதரி சகோதரியே, ஒருவேளை தாவீது வனாந்திரத்தில் அலைந்து திரிகிற ஒரு மனிதனாக இருந்திருக்கலாம். தன் வாழ்க்கையிலே ஏற்பட்ட விபரீதத்தினாலே கலங்கிக் கொண்டிருக்கிற ஒரு மனிதனாக இருந்திருக்கலாம். அவருடைய ஜனத்தினாலே, அவருடைய மகனினாலே, அவரை சுற்றி இருக்கிற மக்களினாலே ஆறுதலற்ற ஒரு சூழ்நிலை அவருடைய வாழ்க்கையிலே வந்திருக்கலாம். ஆனால் வனாந்திரத்திலே இப்பொழுது ஆண்டவருடைய செட்டையின் நிழலிலே அவர் களி கூறக்கூடியதாக இருக்கிறது என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது பிரியமான. அதாவது இந்த சூழ்நிலையிலும் தேவன் தாவீதுக்கு ஒரு ஆறுதலை கொடுத்ததாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது, ஒரு அமைதியை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஓயாது கொந்தளிக்கிற இந்த புயலிலே, ஓயாது தன் வாழ்க்கையிலே ஏற்பட்ட விபரீதங்களிலே எப்பொழுது மரணம் வருமோ என்று இயங்கிக் கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையிலே ஆண்டவருடைய செட்டையின் கீழிலே, ஆண்டவருடைய அடைக்கலத்திலே அவர் சந்தோஷப்படுகிறவராக இருக்கிறார், களி கூறுகிறவராக இருக்கிறார். ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்திருக்கிற அந்த இன்பத்தை, அந்த சுகத்தை, அந்த பிரசன்னத்தை, தேவன் கொடுக்கிற அந்த நிம்மதியை, தேவன் கொடுக்கிற ஆறுதலை, தேவன் கொடுக்கிற சமாதானத்தை, தேவன் கொடுக்கிற விடுதலையை தாவீது அனுபவித்தவராக இங்கே சொல்லுகிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அவருடைய செட்டையின் கீழிலே நான் களி கூறுகிறேன். காரணம் என்னவென்றால், நீர் எனக்கு துணையாயிருக்கிறீர் என்ற ஒரு பெரிய சத்தியத்தை, பெரிய உண்மையை தாவீது நிச்சயமாக அறிந்திருக்கிறதை இந்த இடத்திலே நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். தேவன் தனக்கு துணையாக இருக்கிறார் என்ற ஒரு பெரிய தைரியம், பெரிய மகிழ்ச்சி, பெரிய நம்பிக்கை, பெரிய விசுவாசத்தை தாவீதுடைய வாழ்க்கையில் இருந்தபடியினால் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் அங்கே மகிழ்ச்சியாக இருக்கத்தக்கதாக, சந்தோஷமாக இருக்கத்தக்கதாக தாவீது அன்றைக்கு அந்த அனுபவத்தை, இல்லாவிட்டால் அந்த தேவ சமாதானத்தை, தேவனுடைய சந்தோஷத்தை அவர் அனுபவித்ததாக இருக்கிறது. பிரியமானவளே, பாருங்கள், தன் வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்து போன அந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் தனக்கு துணையாக இருக்கிறார் என்ற ஒரு மனிதனுடைய சத்தியம், இல்லாவிட்டால் ஒரு மனிதனுடைய நம்பிக்கை, ஒரு மனிதனுடைய விசுவாசம் ஆண்டவர் அவனை மேன்மையாக திரும்பவும் அவனை ஆட்சியை கொடுத்து அங்கே அந்த இஸ்ரவேலை ஆளுகை செய்யும்படிக்கு தேவன் வைத்தார் என்பதிலே எந்தவித சந்தேகமும் இல்லை பிரியமானவளே. ஏனென்றால் தாவீதுக்கு தெரிகிறது, கர்த்தர் தனக்கு துணையாய் இருக்கிறார் என்ற ஒரு சத்தியத்தை, ஒரு உண்மையை, அந்த விசுவாசத்தை அவர் அறிந்து கொண்டார், பிடித்து கொண்டார். கர்த்தர் எனக்கு துணையாக இருக்கிறபடியினால்தான் அவருடைய செட்டையின் கீழிலே நான் களி கூறுகிறேன் என்ற ஒரு அருமையான தேவனுடைய நம்பிக்கை, தேவன் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை, தேவன் மேல் வைத்திருக்கிற அசையாத விசுவாசத்தை இந்த இடத்திலே காணக்கூடியதாக இருக்கிறது. பிரியமானவளே, என்னை கேட்டுக்கொண்டு அருமையான சகோதரி சகோதரியே, உங்கள் வாழ்க்கையிலே வனாந்தரமான ஒரு வாழ்க்கையிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். பிரியமானவளே, எல்லா சூழ்நிலையிலும் நீங்கள் நொந்து போய் இருக்கலாம். உங்கள் வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையிலே காணப்படலாம். என்னை கேட்டுக்கொண்டு அருமையான சகோதரி சகோதரியே, ஆண்டவர் உங்களுக்கு துணையாக இருப்பார் என்ற நம்பிக்கை, விசுவாசம் இருக்குமா இருந்தால், கர்த்தர் ஒரு நாள் உங்கள் தலையை உயர்த்தி அவர் உங்களை மேலே வைப்பதற்கு அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். சூழ்நிலை எப்படியாகவும் இருக்கலாம் பிரியமானவர்களே, உங்களை சுற்றிலும் எப்படியான சூழ்நிலைகள் நடந்து கொண்டு இருக்கலாம், உங்களை சுற்றிலும் எதிர்பாராத காரியங்கள் வாழ்க்கையிலே நடந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு துணையாக இருப்பாராயிருந்தால் அவர் எல்லா சூழ்நிலையிலும் உங்களை மேலே வைப்பதற்கு, மீண்டும் அந்த இடத்திலே கொண்டு வருவதற்கு நம்முடைய தேவன் வல்லமுள்ளவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரி சகோதரியே, உங்கள் வாழ்க்கையிலே நடந்த விபரீதங்களினாலே நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீர்களோ, உங்கள் தலைகள் இன்றைக்கு தூக்கி பார்க்க முடியாதபடிக்கு தலை குனிந்த சூழ்நிலையிலே நீங்கள் இருக்கிறீர்களோ, எல்லாவற்றால் உங்களை நம்பினவர்கள், உங்களை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தவர்களை நம்பினவர்களே உங்களை துரத்தி கொண்டிருக்கிறார்களா? ஆண்டவர் மேல் நம்பிக்கை உங்களுக்கு வரட்டும். ஆண்டவரை துணையாக கொண்டிருங்கள். கர்த்தர் எனக்கு துணையாக இருக்கிறபடினால் அவருடைய செட்டையின் கீழிலே நான் களி கூறுவேன் என்று இந்த தாவீது ராஜா அந்த வனாந்தரத்திலே சொல்லக்கூடுமாயிருந்தால்,
என்னையும் உங்களையும் ரட்சித்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, எனக்காக உங்களுக்காக தன்னுடைய ஜீவனையை கொடுத்த இயேசு கிறிஸ்து, நம்முடைய பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்து கல்வாரியிலே அடிக்கப்பட்டார். பிரியமானவர்களே, நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவருடைய சிரசிலே முள்முடிகள் தரிக்கப்பட்டது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் செய்த பாவங்களுக்காக, அக்கிரமங்களுக்காக, நாம் செய்த எல்லா அநியாயத்தையும் இயேசு கிறிஸ்து தனி ஒருவராக சிலுவையிலே எனக்காக உங்களுக்காக இரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்தவராக இருக்கிறார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான நண்பர்களே, உங்கள் வாழ்க்கையிலே பாவத்தினாலே, உங்கள் வாழ்க்கையிலே போராட்டத்தினாலே, உங்கள் வாழ்க்கையிலே சொல்ல முடியாத சூழ்நிலையிலே நீங்கள் வனாந்தரமான வாழ்க்கையில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீர்களானால், இன்றைக்கு இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்கள் இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளுங்கள். அதற்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக இரத்தம் சிந்தி இருக்கிறார், உங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டிருக்கிறார். இந்த அருமையான வேளையிலே நீங்கள் ஒரு பாவி என்பதை உணர்ந்து கொள்வீர்களானால், இயேசு உங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்குவதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். உங்களுடைய பாவங்களை எல்லாம் நீங்கள் அறிக்கை செய்யும் பொழுது, இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் வாழ்க்கையிலே இந்த பாவத்தை மன்னியும் என்று நீங்கள் கேட்கும் பொழுது, ஆண்டவர் உங்கள் பாவத்தை அவர் மன்னிக்கிறவராக இருக்கிறார். உங்கள் நாவினால் நீங்கள் அறிக்கையிடும் பொழுது, அந்த அறிக்கையை அந்த தேவன் உங்களுக்கு பார்த்து உங்களை ரட்சிக்கிறவராக இருக்கிறார், உங்களை காப்பாற்றுகிறவராக இருக்கிறார். அந்த பாவ பிடியிலிருந்து, அந்த பாவ சோதனையிலிருந்து, அந்த நெருக்கத்திலிருந்து ஆண்டவர் உங்களை விடுவிக்கிறவராக இருப்பார். பிரியமானவர்களே, இயேசு விடுவிக்கிறவராக இருக்கிறார். அவர் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இந்த அருமையான நேரத்திலே தாவீது ராஜா தேவனுடைய சமூகத்திலே, நீர் எனக்கு துணையாய் இருக்கிறபடினால் உமது செட்டையின் கீழிலே அடைக்கலம் புகுவேன், களி கூறுவேன் என்று சொன்னது போல, இந்த அருமையான வேளையில் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்காக, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக இரத்தம் சிந்தியிருக்கிறார். உங்களுக்காக அவர் மரித்து உயிர்த்தெழுந்திருக்கிற இந்த இயேசுவை நீங்கள் விசுவாசித்து உங்கள் இருதயத்தில் ஏற்றுக்கொள்வீர்களானால், உங்களையும் ஆண்டவருடைய செட்டையின் கீழே, அவருடைய சந்தோஷத்துக்குள்ளே, அவருடைய மகிழ்ச்சிக்குள்ளே உங்களை நடத்துவதற்கு வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டு அருமையான சகோதரிய சகோதரியா, உங்களுக்காக நான் ஒரு விசை ஜெபிக்கும்படி விரும்புகிறேன். அன்புள்ள பிதாவே, நன்றியோடு துதிக்கிறேன். கர்த்தாவே, உமது செட்டையின் கீழ் ஆண்டவரே தாவீதுக்கு களிப்பு சந்தோஷம் உண்டானது போல கர்த்தாவே, அந்த கல்வாரியின் சிலுவையினிலே ஆண்டவரே, அந்த கல்வாரி அணைப்பிலே கர்த்தாவே, இயேசுவே உம்முடைய நாமத்தினாலே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு அமைதி, ஒரு சமாதானம், ஒரு களி கூறுவது, ஒரு மகிழ்ச்சி உண்டாகட்டும் நாங்கள் செபிக்கிறேன் கர்த்தாவே. தாவீது வனாந்தரத்தில் இருந்து உமது செட்டையின் கீழிலே களி கூறுகிற நீர் எனக்கு துணையாயிருக்கிறபடினால் உமது செட்டையின் கீழிலே களி கூறுகிறேன் என்று சொன்னது போல, ஆண்டவரை எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு களி கூறுதல், ஒரு சமாதானம், ஒரு மகிழ்ச்சி உண்டாகட்டும் என்று நான் செபிக்கிறேன். நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. ஆமேன்.